Hi guys, welcome to Sunday Tea. So வந்து ஒரு ஊருக்குள்ள 4 பேர் 4 விதம் பேசுவாங்களே. So அதுதான் இங்க பண்ண போறோம். இது கன்ஃபெஷன் சேலஞ்சா? No. Who knows me better? நீங்க ரெண்டு பேருக்கு நினைக்காதீங்க, ரெண்டு பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகேயா? டக்குன்னு சொல்லணும். 4 பேர் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பெருமை பேச மாட்டாங்க. அதனால தனித்தனியா கூப்பிட்டு பண்றேன். புரியுதா? தனியா பெருமை பேச மாட்டோம். எனக்கு ஆசை வரும் பெருமையா பேசணும். ஏய் பண்றது நான் உருப்படியா பெருமையா பேசுறதுக்கு. My words won't talk. My actual talk. அதுவும் பேசலையே. பேசும் குடிச்சிரும் பேசும். சார் ஒரு கொஸ்டினே ஒன்னு வரல, அப்படியே போயிரு ஒன்னு பாரு. நோ ரோஸ்டிங், ஒன்லி வாட் யூ நோ அபவுட் மீ யூ ஷுட் டெல். ஓகே சொல்கிறேன், எல்லாமே சொல்லிடலாமா? தேவையானது மட்டும் சொல்லணும். நீ கேட்குற கேள்வி பொறுத்து. டீ ஆர் காஃபி? டேய் பேசுறா. டீ ஆர் காஃபி? ஓ இதான் ராபிட். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ராபி. இல்ல இவன் திடீர்னு வேற ஏதாவது பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டீ ஆர் காஃபி? டீ. ஒரு நாளைக்கு 10 தடவை டீ குடிக்கிறேன் டீ கடையில். டீயா காஃபியான்னு கேட்கறதுனால ஆறு இன்னொன்று வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆட் வரும்ல, ஆட் நடிக்கும் போதெல்லாம் சிரிச்சு பண்ணிட்டே இருப்பான். கரெக்டாக சொன்னானே இப்படி ஆயிடுவானே, அந்த மாதிரி கேரக்டரே. ஓகே பாய்ஸ். இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? இன்ட்ரோவர்ட். ரெண்டு பேரும் ஒன்று. இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் என்ன ஒரு தெரியும்? நம்மளும் நல்லா தானே பேசுறோம், எல்லாத்துலயும் போயிட்டு. இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க, இன்ட்ரோவர்ட் தான். சரி ஓகே. ஸ்டே இன் ஆர் கோ அவுட்? கோ அவுட். ஸ்டே இன் கோ அவுட். வருது விட்டு வெளில வரதான் உனக்கு வேலையே. ஸ்டெயின் எங்க நீ டீ கடையிலே தான் இருக்கிற. கெட் அவுட்டு. அப்போ ரெண்டு பேருமே கரெக்டு தான். ஏன்னா உனக்கு வீடு வாசல் எல்லாமே டீ கடை தான். ஆமா, இவனை மீட் பண்ணோம்னா டீ பிரேக். மூவி நைட் ஆர் கேம் நைட்? கேம் நைட். மூவி நைட். மூவி தான் அடி சுற்றி நம்ம எப்போ பார்த்தாலும். தனியாக படத்துக்கு போனாலும் உங்களை பற்றி எங்களுக்கு தெரில. நைட் ஆர் கேம் நைட்? மூவி. ஏன்னா தனித்தனியா போயிடுவான். நம்ம வந்து அதே படத்துக்கு போலாமான்னு கேட்டிருப்போம் சேட்ல, குரூப் சேட்ல. அப்போ வந்து நீ வரலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே விட்டுருவான். அப்புறம் ஹரி என்ன பண்ணுவான், உடனே கால் பண்ணி போலான்டான்னுவானா. நம்ம தனியா போயிடுவோம். இவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு முன்னாடி நமக்கு வேணும்னே நம்ம போறதுக்கு முன்னாடி ஷோ புக் பண்ணிட்டு போய் தனியா பார்த்துட்டு ஸ்டோரி போடுவாரு. யாரும் கூப்பிடல, லோன்லி. புரியல எந்த ஒரு பார்த்து இப்படி ஆயிருக்கும். நான் வேற ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பேன். எத்தனை படம் சொல்லிட்டா? நான் சொல்லிட்டா பத்திர போன கனெக்ட் பண்ணுவான். தெரியுதா என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? செலிபிரிட்டி கிரஷ்? சமந்தா. சொல்ல வந்தேன். சமந்தா. சமந்தா இல்ல, ஐயோ தேஜுவா? தேஜு. அது ஃபேவரட் கலர்? ரெட். பிளாக். பிளாக் தான். ரெட். அதான் ப்ளூக்ல அடிச்ச ரெட். நீ உருட்டு, நீ பாடு. ஆமாண்டா. ஃபேவரட் டெசர்ட்? எனக்கு தெரியல. டெசர்ட்னா அந்த மாதிரி டெசர்ட் சொல்ல முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்டு கடைசியில ஃபினிஷிங்கா சாப்பிடுவோம் பத்தியா? ஃபலூடா. ஓகே, அது நம்ம டெசர்ட் சொல்லுவோம். அத ஃபலூடா பத்தியா பச்சா பத்தியா? ஃபலூடா தான் மைண்ட் டெக்னிக் ஆகல. அவனுக்கே அது தெரியாது. என்ன முக்காவாசி நேரம் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் தான் தின்னுவான். பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம்? ஃபலூடா. நாங்க பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமா? ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம். ஓகே நீயே பதில் சொல்லு. இல்ல அவனுக்கே தெரியல. சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்? ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் தான். தெரியலையே. இவன் வேண்டிவே பண்றான், தெரிஞ்சுட்டு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபன். நினைச்சா கேவலம் வந்துக்கலாம். யாரா நீங்க அப்படிதான் சுத்திட்டு இருக்க? பட் பிரீசனை பார்த்து சுத்திருக்கேன். மத்தவங்க என்ன கலந்து அதிகப்படுறான்டா. அவன் நினைச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எல்லாம் பண்ணிருக்கலாம் நினைச்சிருப்பான். ஹாப்பி ஃபேம் முடிஞ்சு. ஓகே ஓகேவா? இப்போ பாப்போம். இன்னும் முடியல, உட்காரு.
நோஸ் மீட் பெட்டர்னு எல்லாரும் வச்சு எடுக்கிறாரா? ஆமாண்டா எடுப்பேன்டா, அது இது நல்லா தூக்கி போட்டுருவாங்கல்ல. ஃபேமிலிக்குள்ள பண்றாங்க அப்படின்னா ஓகே. இப்போ நீங்களா ஃபேமிலி இல்லையா அப்படின்னு கேட்பான். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. வந்து போலாம் who knows me better. அப்போ இவங்க என்ன பண்ணது? அது ரேபிட் ஃபயர் ரவுண்டு. இப்போ த மெயின் ரவுண்ட் போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. டிஸ்கிரைப் மீ இன் 2 words. தோரா 2 words. டீ பிரேக். வேற சரி, என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ண, நீயே ஒரு பதில் சொல்லு. அதையும் நாங்களே சொல்லிடுறோம். என்ன சொல்லணும் சொல்லு. யூ ஷுட் டெல் மீ. யூ ஷுட் டெல் மீ, நாட் மீ. நீங்கள் சொல்லணும். அதை வந்து சொன்னல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ரோஸ்ட் பண்ணுறது தான் ரெடியாக இருப்பாங்க. அத்தனை பொங்கல் அப்ரிஷியேட் பண்ணுவோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த புகழ்ச்சிலாம் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பண்ண முடியாது. இதுதான் புகழ்ச்சி. டீ பிரேக்ல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஸ்கிரைப் மீ இன் 2 words. தற்கூரி. முண்டோ. 2 words. சரி, இன்னொரு 2 words சொல்லட்டா? தேவையில்ல, நான் ஒண்ணே ஒண்ணு இதுவே போதும் எனக்கு. எமோஷனல் இடியட். எமோஷனல் இடியட். ஃபர்ஸ்ட் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன். எமோஷனல் இடியட். சரி, நீங்கள் சொல்றியா சொல்லு. அதேதான் நானும் சொல்லிடுவேன். செகண்ட், ரெண்டாவது கேள்வி. வாட் இன்ஸ்டன்ட்லி மேக்ஸ் மீ ஹாப்பி. இன்ஸ்டன்ட்லியா? எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. தெரியும், அதான் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாதுடா. ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லிட்டா? டேய் கேமரா சொல்லுங்க. கரெக்ட். ரோஸ்ட் பண்றீங்களா? ஓகே, ரோஸ்ட் வேற பண்ணணுமா? பனிமூட்டமா இருக்கும். ஒரே பனிமூட்டமா சச்சின் படம் பாக்குற மாதிரி இருக்கும். நான் வேற லிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அதிகமா. நீ சொல்லுங்க. இன்ஸ்டன்ட்னா இல்ல காஃபி குடிக்கிறது சொன்னேன். சார் டீ குடிக்கிறது சொன்னேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அதுதான். ஆர்சியா? ஆமா, ஹாட் வீல்ஸ் வந்து ஏதோ கலெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன ரீல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீட்ல சில டைம் வந்து கண்டினியூஸா வரும்ல. அவருக்கு வாழ்க்கையில நடக்கிற சோகத்தை மறைக்கிறதுக்காக அவர் புதுசா ஒரு பேஷன் நோக்கி அவர் போறாரு. ஹாட் வீல்ஸ் கலெக்ட் பண்றாரா அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நானும் அதை கண்ணில் பார்த்தது இல்லை, அவனும் பார்த்தது இல்லை. கோயிங் அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். நோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சுற்றுது. அது என்ன பண்றேன்? அதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் தானே அதை பண்றேன். கார் கரெக்ட் தான். இல்லை, ரெண்டுமே தப்பு இல்லை. ராங் ஆன்சர் ரெண்டு பேருமே. ஒரு சின்ன சின்ன விஷயம் இன்ஸ்டண்ட்டாக ஆச்சு நாங்கள் பண்ணால் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். என்ன அது? கெஸ்டரா? மார்க்கெட் சூப்பரா இருக்கு. அச்சி, அந்த வேலை கிடையாது. நீங்க அப்படிதான் சொல்ற. இப்போ நான் ஃபோன் கேஸ் பார்த்தேன், நல்லா இருக்கும், வாங்கணும் ஆசையாக இருக்கும், டப்புன்னு வாங்கி கொடுத்தா அந்த மாதிரி. இது வந்து தோரா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீ சொல்கிறேன், சொல்லு என்னன்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து வாட்ஸ் ஒன் மெமரி ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட். ஃபோன் பண்ணாலே புலம்புக்கு தான் ஃபோன் பண்ணுவான், அதுதான் இப்போ மெமரி. நான் வந்து குட் மெமரிஸ் சொல்கிறேன். சிரிக்காதா? அதான் ஸ்கூல் மெமரிஸ். எங்கெல்லாம் குட் மெமரிஸ்லாம் ஒன்றுமே இல்லைடா. மகாராஷ்டிரா போகணுன்னு, துபாய் மொக்க வாங்கினது, துபாய் போகணுன்னு. இது தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்ப இல்லை, இவனுக்கும் தெரிஞ்சிருந்தா அது நீ எல்லா டைமும் அதுதான் நான் ஆனா இதை பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம். அது ஒரு மொக்க வாங்கினது தான் அவரோட பெஸ்ட் மெமரியே. ஒரே நாள்ல வந்து 7 wonders ஆஃப் த வேர்ல்டு சுத்திட்டு வந்து வீடியோ போடுவேன்னா. ஒரே நாள்யா? டேய், ஆமா, நீ தான் சொன்ன. ஒரே நாள்லடா, ஒரு வருஷமும் ஒரு இது பார்ப்போம்னு சொன்னேன்டா. நான் நினைச்சேன் அப்போலாம் டைமிங்ல சிரிப்பு வந்துடும். அதெல்லாம் எனக்கு தெரியல. இவன் ஃபிஷ் டாப் பவுல் சொன்னா, பட் வந்து தப்பு வந்து ஓரளவுக்கு கரெக்ட்னு சொல்லலாம். அதுதான் கரெக்ட். கிட்ட ஸ்கூல் பற்றி பேசணும் இல்லை, அதுதான் சொல்றேன். ஏன்னா நீ எல்லாத்தையும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏதாவது ஒன்று பேசினா பரவாயில்ல. கரெக்டாண்டா போதுமா? வாட் இஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் ரைட் நவ்? கல்யாணம் பண்ணணும். இல்லை இல்லை ஏன் மறைக்கிற? இல்லை இல்லை நடிக்கிற சீசன் இல்லை. டு பே பேக் யுவர் கிரெடிட் கார்டு. இவனுக்கு அக்கா கல்யாணம் பண்ணணும். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் இவன் காசால. பட் நீங்கள் சொன்ன பதில் ரெண்டுமே தப்பு. அதுதான் தப்பு. அப்போ நீ அதை மறைக்கிற. நோ, என் பிக்கஸ்ட் ட்ரீம் ரைட் நவ் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணும். கார் தான். அதுன்னு தெரியும். கார்ல என்னது? டாம் தானே. டோமோட கார் வாங்கணும் அதானே. கார் ஓட்டணுமா? வாங்கலாம் முடியாது. துபாயில இருக்கா? துபாயில இருக்கு. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னதே இல்லை. என்ன நேத்து தான் பேசியிருந்தோம் உட்காந்து. அப்போ யாரா சொல்றேன். இது வந்து நீ மனசுக்குள்ளே வச்சிருந்தா யாருக்குமே தெரியாது. இல்ல இதெல்லாம் வந்து சும்மா நேத்து முளைச்சது. இது நேத்து முளைச்சதா?
a biggest team right now within ஒரு மாசம். இந்த வீடியோக்கு முன்னாடி போய் ஒட்டிட்டு வந்துருவான். ஒட்டிட்டு வந்து இதுதான் இதான் entry பண்ணிருப்பான். நான் சொன்னேன்டா என் கல்யாணம் வந்து நான் கோயில்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கூட பண்ணிப்பேன். ஆனா என் அக்காவுக்கு வந்து கிராண்டா ஆமா ஆமா இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னேன். சும்மா இந்த கார் ஓட்டுறது அதெல்லாம் first சும்மா. ஆமா. இப்ப அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு செய்யா இருக்கான் ஆமா, போல. ஏன்னா சமாளிக்கிறான். இதெல்லாம் நீ போடுற உன கட் பண்ண சாவடிச்சிருவ. ஏண்டா நீ குட்டியான ஓட்டுறதுனா நீ உனக்கு எதுக்கு அது காரு? அதனால தான் நான் துபாய் பத்தி குரூப்ல பேசினேன். கையில 4 ரூபா கொண்டு சம்பந்தமே இல்லாம இதான் இல்ல துபாய் கார் இருக்கா யோசிச்சேன். துபாய் ஜெர்மனி யூஎஸ் 3 இடத்துல இருக்கு அந்த காரு. ஓகே we are going to next question. இப்போ நான் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் அக்கா கல்யாணம் What do I always do when I get nervous? வளருவேன். தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ முடிச்சிருக்கிறதோட தூங்குறது தான் அதிகம் ஒரு நாள்ல தூங்கிடுவா. தூங்குறது தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன் கரெக்ட். ஆனால் உன்னை நர்வஸாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லையே. இப்போ நர்வஸாக தான் இருக்கான். நர்வஸாக இருந்தால் என்ன பண்ணுவான்? இப்போ நர்வஸாக தான் உட்காந்துருக்கான். நீ நர்வஸ் ஆனால் உளருவ. அதுதான் நானும் சொன்னேன். வேற இது உனக்கே தெரியல. இல்ல அது எங்களுக்கு தான் தெரியும். டீ குடிக்கிறது மேபி எல்லாம் யோசிப்பாங்க என்ன இவரோட வாழ்க்கையே வெறும் டீ மட்டும்தானா? டீ பிரேக்கில் தான் இருக்கு. ஏய் நர்வஸ் ஆனால் வளருவ, அதான் ஆன்சர். வளருவா. அதுனா மோஸ்ட்டாக தூங்கிடுவான். நர்வஸாக இருந்தால் தூங்குவேன்னு எனக்கு தெரியாது. தூங்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தான். எதுவாக தூங்கிடுவான் முக்காசி நானு. நீ தூங்கிட்டு மட்டும் தான் இருக்கு. ஆமா அது தூங்கிட்டு தான் இருக்கிறானு. அதுதான் இங்க இருக்கிறது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நீ என்ன பண்ணா நீ ரோஸ்ட் பண்றீங்களே. ஓகே கம்யூனிட்டி நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி கம்யூனிட்டி இல்ல 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 நான் ரெக்கார்டு சத்தியம் ரெக்கார்டிங்லாம் பார்த்தாங்க. சிவப்பு சட்டை டேய் சத்தியமாடா ரெக்கார்டிங்லாம் பார்த்தாங்க. அது எப்படின்னா ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ண தெரியாது அவனுக்கு. முடிஞ்சுல கொஸ்டின் முடி கேட்டா அது வந்து நம்மளே வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதனால நம்ம வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா சொல்யூஷன்லாம் தேவையில்லை. இப்போ I want problems. what is something I'm secretly proud of but I don't talk about? சீக்ரெட்லி ப்ரௌட் ஆஃப் நான் இதை பத்தி அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச அதான் நண்பர்களுடைய growth வளர்ச்சி பிடிக்கும். ஆனா அதை பத்தி இப்ப அவனால இல்லன்னு சொல்ல முடியாது. சீக்கிரட்டா ப்ரௌடா இருக்கா. ஆனா அதை பத்தி வெளியே பேசி அது எப்படி எங்களுக்கு தெரியும்? சீக்கிரட்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் எவ்வளவு என்ன கேள்வி கேக்குறான்? லாஜிக்கே அடிக்குது, எனக்கு புரியல. சார்ஜ் போயிட்டு தான் எடுத்தேன். செத்துருவடி சொல்லிட்டேன். ப்ரௌட் ஆஃப் சுதான வெறுப்பேத்தா. இப்போ நம்மலாம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கிறது தாண்டா நீ ப்ராப்ளம் ஃபீல் பண்ண எனக்கு தெரியல சுதான். டேய் ஏன்டா கிரிஞ்சா போறீங்க? கேள்வி கிரிஞ்சலையா? பதில் கிரிஞ்சா இருக்கா? இதாங்க மக்களே நம்ம நாளைக்கு சந்தோஷப்படுத்துறோம். ஆனா அவங்க பாருங்க இப்படிதான் ஓ பேசுறாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. டேய் இத சொன்னமா உனக்கு கேமரா நானே பேசக்கூடாது. வேற என்ன ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாப்ல இவரு? இது எனக்கு புரியல. இவன் கேள்வி கேட்டு அவனே யோசிக்கிறான். இல்ல இல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு இல்ல நீ என்ன யோசிச்ச டக்குன்னு சொல்லு. நீங்க என்ன பத்தி தான் பேசணும். நீங்க உங்களை பத்தி பெரிய பேசிக்கிறீங்க. உன்னை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டேன். உன்னோட மத்தவங்களை பத்தி தானே யோசிப்பேன். ஆமா அதுதானே உன்னோட கேரக்டர். அது கரெக்டா நான் சொல்ல கரெக்டா கம்மியாகாதா? மேபி அது நீ சொல்லு நாங்க கண்ணே எடுத்துக்கிறோம். இல்லடா நல்லா இருக்கா சொன்னது. சொல்லு மாட்டீங்கடா சொல்லுப்பா. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் அவனுக்கே தோணி இருக்காது. இல்ல 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 I always support others and everybody but I don't talk about to them about that. Yeah this is the answer. Okay நீச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரத்துல திக்கி போவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. what is the dumbest thing? டம்பஸ்ட் திங்கா. dumbest ஏய் பி சைலன்ட்ரா. dumbest okay what is the dumbest thing I ever done in public? பப்ளிக்கா? நாயா லூஸ் மாதிரி போய் வர சொல்ல போட்டா அப்படியே போய் கை வச்சு நக்கி திருப்பி போய் தொடுவா. அது வந்து பழைய கண்டென்ட். அது இல்ல அது அதெல்லாம் கிடையாது. தொட்டு அறியோ தான் சொல்லுவா பாக்குறியா இது. பட் ஆனா இது வந்து இது கிடையாது. அப்படியே பண்ணுவான்டா பப்ளிக். தம்பி இது எச்சப்பட்டு திருப்பி தொடுறாங்க மாதிரி ஏதோ திட்டி விட்டாராம். பண்ணுவா எனக்கு தெரியலடா. இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த dumbest thing? டம்மஸ்டா
நிறைய பண்ணுவிய நீ. ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன்னு தைரியமாக போனேன். போயிட்டு நேராக வேறு ஏதாவது பேசுவான்னு பார்த்தா போயிட்டு அப்படியே பின்னாடி துரத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு முன்னாடி வந்துட்டு காலேஜான்னு பேசுகிறான். எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா பேசுனாலாம் சொன்னேன். போய் காலேஜா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியோட பார்த்துச்சு. அதான் டம்மஸ்ட் திங் நீ பண்ணது ஸ்கூல் டைம்ல காலேஜ் ஸ்டார்டிங். ஏதோ ஒரு நீ வந்து எப்படிதான் நீ இப்போ பண்ற உனக்கான ஆன்சர் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்க. அதுவும் முடியாது. அதுவும் கேவலமான விஷயம் தான் அது. நோ 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 டம்மஸ்ட் திங் சொல்லட்டுமா? வண்டியில போகும்போது ரேண்டமே ஆச்சு ஹாய் 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்கள பார்த்து மாதிரி இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன். அப்படி ஜென்ரலா ரோட்ல போய் ஆச்சு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதான் டம்மஸ்ட் திங். பொண்ணுதான் பொதுவா மக்கள் இன்க்ளூடிங் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆன்டிஸ் அங்கிள்ஸ் இல்ல ஜென்ரலா ரோட்ல போய் ஆச்சு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கேள்வி கோமா வாண்டியானா வாட் இஸ் தி பிக்கஸ்ட் லை ஐ ஹவ் டோல்ட் வித்தவுட் கெட்டிங் காட்? டெய்லி சொல்லிருக்கீங்க. ஒரு விஷயம் பல வாட்டி சொல்லியிருப்பேன், ஆனா மாட்டிக்க மாட்டேன். நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மாட்டிருக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி அதுல போய் சொன்னு எங்களுக்கு தெரியும். அது தெரியும். போய்த்துக்காரன் ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்க மாட்டேன். அது பார்த்துட்டு வேணே அவாய்ட் பண்ணுருவேன். ஆமா இப்படி கட்டத்துல பத்தியா அதான் அது ஆப்வியஸ் திங். ஃபோன் ரெடி பண்ணுவீங்களா பார்ப்பேன், சத்தம் வரும், கண்டுக்காம ஃபோன் வச்சிருவேன், அட்டனே பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஃபோன் சைட்லேயும் போய் சொல்லுவேன் எல்லா வாட்டியும். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்புறம் என்ன நெவர் காட்ன்ற ஆனா எனக்கு தெரியும்னு சொல்ற. ஆமா தெரியும். உங்க முன்னாடி ஆல்ரெடி ஃபோன் பார்த்துட்டு கீழ வச்சிருவானே. அப்புறம் என்னடா நெவர் கெட் காட்? ஆமா யூர் காட் ரெட் ஹேண்டட்ரா. டேய் அது இன்னும் இப்பதான் சொல்றேன் உங்கள்ட்ட. என்ன தப்பா இருக்கு? ஏய் ஃபோன் சைலண்ட்ல இருக்கும் சொல்றேன் நம்புறீங்க. ஆனா சைலண்ட்ல இருக்க ஃபோன் தூங்கிடுவான்னு சொல்லுவேன். அப்ப நீதான் நீதான் நினைச்சிட்டு இருக்க. வாட் இஸ் a weird habit I have? தூங்கிட்டு இருக்கிறது தான் அது ஹாபிட்டாடா weird. தூக்கன்றது ஒரு உனக்கு அது ஒரு ஹாபிட். weird habitடா அது. உனக்கு ஹாபிட் தான்டா. உனக்கு அது weird ஹாபிட் வராது. ஒரு நாளைக்கு எல்லாரும் நார்மலா தூங்குவாங்க. நீ சைக்கோ மாதிரி தூங்கிட்டு இருக்கியே. 18 hours தூங்குறது ஒரு weirdness தான ஆக்சுவலா. ஓகே இது அவனோட வேலிடான ஆன்சர். எங்க போனாலும் அங்கதான் வருது கடைசியில. டேய் நீ அங்கே போறீங்க அவனா? ஏன் ஹாபிட்டா? ஏன் ஹாபிட்னா என்ன இருக்கு? சாப்பிடும்போது அவன் பக்கத்துல போய் நின்று பாருங்கள. பாத்திருக்கியா நீங்க மீன் சாப்பிட்டீங்களா செங்கட்டூர்ல? அதோட பண்ணியிருந்தாங்கடா. அப்படியா? சரியா சொல்றான்டா. அதுல வியர்ட் ஹாபிட்டான அதெல்லாம். ஆமா மூக்குல சாப்பிடும்போது எல்லாம் சளி தான் கொட்டதா செய்யும். ஏண்டா அதுக்கு என்னடா சவுண்ட் அது? நான் யோசிச்சு வியர்ட் ஹாபிட் அவனுக்கு இல்ல அதை எடுத்து வச்சு மறந்துச்சு. தெரியல. ஓகே எனக்கு தெரியல. அதனால வார்த்தை கட்டிட்டு போலாம். இல்ல நான் மறந்துச்சு எடுத்து வச்சேன். ஏய் மறந்துச்சுடா ஸ்ட்ரைக்காம சொல்லுடா. சொல்றேன். வாட் இஸ் தி ஒன் திங் ஐ ஆல்வேஸ் சே? ஒரு விஷயம் நான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். கார் வாங்குறதா? ஏய் தூங்கிட்டேன்டா. இதான்டா சொல்லிட்டு இருக்க டெய்லி. பாத்துக்கலாம்டா அப்படின்னு. ஏய் விடாது. ஸ்டேட்டஸ்ல பாட்டு போட்டுதான் இவங்க சொல்லுவான். ஸ்டேட்டஸ்ல தானே எல்லாமே சொல்லுவான். பாட்டே டெனி காஸ்ட் என்ன சொல்லுனா சரி விடு பாத்துக்கலாம். அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. சொல்லிடா சரி விடுறா மீன்ஸ் அது என்ன நான் இப்போ டீசெண்டா சொல்றேன். சரி விடுறா நான் சரி விடுறான்னு சொல்ல எல்லாத்தையும் விட்டுருவேன். அவ்வளவுதான். நார்மலா எல்லாரும் பேசுறது. அதான் நார்மலா சொல்றேன். டீ பிரேக்ல இருக்கும்போது அவன் சொல்லிட்டு இருப்பான் எதனா அவனை பேசினா சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னுவான். அதான் சொன்னேன். அதான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் அதான் பாத்துக்கலாம் சொல்லுவான். இல்ல அவருக்கு சிலபஸ் தெரியும். ரொம்ப நாளா ஆப்சென்ட் அவரு கிளாஸுக்கு. நான் வரல. லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन என்னோட பக்கெட் லிஸ்ட். கார் வாங்கணும், அந்த ஊரா போகணும், துபாய் போகணும், யூகே போகணும். சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஆமா சமந்தா மாதிரி மூணு விஷயம் வந்துருச்சு. ஒரு கார் வாங்கணும், சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். இது மூணு தான். ஒரு வரைக்கும் இந்த ஏதோ தாய்லாந்து போகணும்னு சொல்லி சொன்னா அந்த 7 ஒன்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஒரு வருஷமும் டிசம்பர் எண்ட்ல வந்து ஒரு ஒன்று போயிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னான். அப்புறம் அக்காவோட கல்யாணம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 3. சிஸ்டர் மேரேஜ் மீட் பண்ணிருங்க. அது வேலைக்கு சிஸ்டர் நான் வெயிட் பண்ணிட்டேன். நான் எதுதான் உண்மை சமந்த மாதிரி ஒரு பொண்ணா? சமந்தா தான் வேணும். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு.